என்ன குணத்தில் இருக்கிறீங்க நீங்கள்? நான் வளர்ந்து வரது உங்களுக்கு பிடிக்கலையா? நானும் ஒரு பொண்ணு தானே. நான் என்ன வானத்திலேருந்தா குதிச்சு வந்துட்டேன்? நானும் முட்டி மோதி தான் வந்தேன். நான் இந்த ஃபீல்டில் நடிக்கிறது அவ்வளோ பெரிய சாதாரண விஷயம் கிடையாது. எல்லா பாலிடிக்ஸும் தாண்டி, எல்லா பிரச்சனைகளையும் தாண்டி இங்கே வந்து நிற்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ஆனால் நான் யாருடைய பிரச்சனைக்கு போனது இல்லையே, யாருடைய பட வாய்ப்பை நான் பிடுங்கினது இல்லையே, யாருக்கிட்ட வம்பு தும்புக்கு போனதில்லை. அதுவாக தான் அமையுது. எனக்கு பிரச்சனையே இவங்களுக்கு எங்கே வந்ததுன்னா, பவன் கல்யாண் கூட இவங்க எப்படி நடிக்கலாம் அப்படின்னு. பவன் கல்யாண் படத்தில் இவங்க எப்படி நடிக்கலாம் அப்படின்னு. பவன் கல்யாண்னா அவ்வளோ பெரிய வஸ்தாதா அப்படின்னா, ஆந்திராவில் எக்கச்சக்கமான ஃபேன்ஸ் வந்து பவன் கல்யாண் உண்டு. அது ஓஜி படத்துக்கு ஒரு பெரிய வரவேற்பு உண்டு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, குறுகிய காலத்தில் ஒருத்தர் கடகடன்னு வளர்றாங்கன்னா அது ஆகவே ஆகாது. தமிழில் கூட பார்த்தீங்கன்னா டாக்டர் டான் இதெல்லாம் ஓடிச்சு. ஆனால் எதற்கும் துணிஞ்ச மாதிரி படங்கள், கேப்டன் மாதிரி படங்கள்லாம் கலவையான விமர்சனங்கள்லாம் இருந்தது, அப்படியே இதுவாகிடுச்சு. ஆனால் தெலுங்கில் வந்து அந்த படம் ஓடினது தான், அதுவும் பவன் கல்யாண் கூட நடிச்சது தான் கடும் காண்டாயிட்டாங்க. அந்த காண்டோட வெளிப்பாடு தான் இன்னைக்கு எப்படியாப்பட்ட ஒரு விஷயம். அது நீங்கள் ஒரு பெண்ணாக பாருங்கள், வந்து தவறான ஒரு விஷயம் அது வந்து. ஏன்னா பிரியங்கா மோகனுக்கு இன்னும் கூட சொல்லப்போனால் கிட்டத்தட்ட $2 மில்லியன் சொத்து இருக்குது அப்படின்றாங்க. நம்ம காசில் வந்து 17 கோடி. இது எப்படி வந்தது, ஏது வந்து இதனுடைய ரிஷி மூலம் நதி மூலத்துக்கெல்லாம் போக வேணாம். ஒரு நடிகை வந்தாச்சு, வந்து அதை தாண்டி முன்னுக்கு வந்தாச்சு. இப்போ பிரியங்கா மோகன் ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காங்க, நான் லண்டனுக்கு போனேன் என்னுடைய தோழியை பார்க்குறதுக்கு. அதை என்ன பண்ணுறாங்க, லண்டனில் இவங்களுக்கு என்ன வேலை, லண்டனில் இவங்க யாரை பார்க்க போனாங்க, லண்டனுக்கு போகும் பிரியங்கா மோகன் நான் போகிற ஏர்போர்ட்டில் நிற்கிற படம், நான் ஃப்ளைட்டில் ஏறுற படம், லண்டனில் இறக்குற படம், எனக்கு எதிராக ஒரு பிஆர் டீமே ஒர்க் பண்ணுது. நான் யார் குடியை கெடுத்தேன், நான் அதை யார் வாய்ப்பை பறித்தேன், ஏன் எனக்கு இப்படி பண்ணுறீங்க அப்படின்ற ஒரு விஷயம். அதெல்லாம் தாண்டி ஒரு படி மேலே போய் இந்த ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இது ஆபாச புகைப்படங்கள், ஆபாச வீடியோக்களை அடுத்தவர் மேல் வந்து நடிகைனா உங்களுக்கு எவ்வளோ இலக்காரமாக போச்சா? ஒரு தப்பான ஒரு விஷயம் வந்து. ஏன்னா சுப்ரீம் கோர்ட் ஒரு ஆர்டர் ஒன்று போட்டிருக்காங்க, இந்த மாதிரி ஏஐ தொழில்நுட்பத்தில் தவறான வீடியோவோ ஃபோட்டோவோ வந்தால் 48 மணி நேரத்தில் அதை நீக்க வேண்டும் அப்படின்னு. பிரியங்கா மோகன், மற்றவங்க ராஷ்மிகா மந்தனா, சாய் பல்லவி, இவங்க இந்த மாதிரி ஆன ஒரு திரை ஆளுமைகள், இவங்களுக்கான செல்வாக்கு இருக்குது, இவங்களுக்கு வந்து பக்கபலம் இருக்குது, இவங்க இன்ஃப்ளூயன்ஸை வச்சு பயன்படுத்தி இது பண்ணிடுவாங்க. ஒரு சாதாரண பெண்கள், ஒரு ஒரு வேலைக்கு போகிற பெண்ணு, யாருனே முகம் தெரியாத ஒரு பெண்ணு ஒரு பஸ்ஸுலையோ ட்ரெயின்லையோ போயிட்டு இருக்காங்க அப்படின்னா, இந்த சைக்கோ மூளைக்காரர்கள், இந்த மோசமான சிந்தனை உள்ளவர்கள் அந்த மாதிரியான பெண்களை எடுத்து இந்த மாதிரியான வீடியோக்கள், ஃபோட்டோக்கள் போட்டால் என்ன ஆகுங்க வந்து?